ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா 12th தமிழுக்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட்னுடைய கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரியல அதை அழுத்துறது. ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனல் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வருஷம் 2025 நடந்த ஒரு செகண்ட் மிட்டமுடைய அஃபிஷியலான கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்குறோம். சரியா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ஷன் இயல் 4, 5 தான் இந்த செகண்ட் மிட்டமுக்கு இருக்குது. இந்த ரெண்டு இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். குறுவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் ஒரு மதிப்பெண் வினாக்கள், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா நம்மளுடைய சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோவுடைய எண்ட் ஸ்கிரீன்ல தரேன், மறக்காம போய் பார்த்துக்கிறங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த 12th தமிழில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோட அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்குது. சில டிஸ்ட்ரிக்ஸில் 45க்கு நடக்கும், சில டிஸ்ட்ரிக்ஸில் 50 மார்க்ஸ்க்கு நடக்கும். இப்போ இது ஒரு மதிப்பெண் வினாக்கள் நமக்கு 7 மதிப்பெண்ணுக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 மதிப்பெண்ணுக்கு நமக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்களே கேட்டுருவாங்க. 3 மதிப்பெண்கள் புத்தகத்தினுடைய உள் வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. அப்போ புத்தகத்தினுடைய உள் கண்டென்ட்டும் நீங்கள் படிச்சிருந்தா தான் உங்களால் 7 out of 7 ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, ஸோ புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒன்று மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகள் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பங்கினை எழுதுக, இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ 2 கொஸ்டினுமே வந்திருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அக்காலத்து கல்வி முறை நாம கொடுத்தது. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்கள், ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கண தேர்ச்சிக்கோள் வினாக்கள்ல இருந்தும் அதே போல இந்த பின்னால் இருக்கும் இல்லையா மொழியை ஆள்வோம் பகுதி, அதுல இருந்தும் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எண் வகை மெய்ப்பாடுகள் யாவைன்றது நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விதான். பாவிகம் விளக்குகன்றதும் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விதான். அதே போல புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. சரியா, புணர்ச்சி நம்ம கொடுத்துருந்தோம், என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் தலைக்கோள் ஒருமையுடன், அதே போல பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருந்தோம், பேசுவார் அல்லது தொழுதனர் அப்படின்றது. இது உங்களுக்கு மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. மரபு பிழையை நீக்குக, பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க அப்படின்றது. இப்போ 1, 2, 3, 4 கேள்விகள் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்குது. அப்போ இதில் ஏதேனும் 3 அப்படின்றது சர்வசாதாரணமாக நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாளாத காதல், இது சிறுவினா. மாளாத காதல் நோயாளன் போல் எனும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை, இது நம்ம கொடுத்தது தான். அதே போல அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக, ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல இந்த சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் காட்சி அது இது நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்ன்றது நம்ம கொடுத்த முக்கியமான சிறுவினா. ஸோ அது வந்திருக்கிறதுனால நம்ம அந்த சிறுவினாவை எழுதிடலாம். அதுக்கப்புறம் இது மொழியை ஆள்வோம் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்றது. அதுக்கப்புறம் 22 கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. சரியா, இதுவும் மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் நெடுவினா பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன, இதுவும் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விதான். திருக்குறள் ஓர் வாழ்வியல் இலக்கியம்ன்றதும் நம்ம கொடுத்த முக்கியமான கேள்விதான். இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அதே போல பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுகவும் நம்ம கொடுத்தது தான். அப்புறம் நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரன் நினைவுலைகளை நயத்துடன் புலப்படுத்துக, ரெண்டுமே. அடிபெறலாமல் எழுதுக குழல் வழி என தொடங்கும் சிலப்பதிகார செய்யுளை எழுதுக. சரியா, தட்ஸ் இட்.
ஸோ ஈஸியான கொஷின் தான், உங்களுக்கு வந்து இதே போல தான் இருக்கும். ஸோ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கொஷினை வந்து ஒரு சாம்பிளாக எடுத்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த அந்த முக்கியமான கேள்விகளை மறக்காமல் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவையும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் நமக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.